Hi students, இப்போ நம்ம exercise 4.5ல first sum பார்க்கலாமா? அது first subdivision பார்க்கிறோம். Sin inverse of cos pi. பாருங்க sin inverse of cos pi வேல்யூ என்னது? -1. இந்த cos ஓட odd number pi வேல்யூ எல்லாம் நமக்கு மைனஸ் வரும். இப்போ நமக்கு இந்த சம் நம்ம நமக்கு let y விட்டு என்ன பண்ணுங்க? sin inverse of -1 எடுத்துங்க. சரிங்களா? நிறைய சம் போட்டுருப்போம் லாஸ்ட் எக்ஸ்ல. sin inverse of -1 எடுத்துங்க. sin inverse இந்த பக்கம் தான் ஆகும். sin y ஆகுமா -1. -1 எப்போ நமக்கு sin pi by 2 தானே, மைனஸ் sin θ தானே நமக்கு sin of minus θ ஃபார்முலா யூஸ் பண்ணேன். அப்போ என்ன வரும், அது sin minus pi by 2 வந்துடும். சரிங்களா? இங்கே sin y இருக்கு. இப்போ therefore நம்ம வந்து y ஏன்னா இங்கே sin இல்லை, அப்போ y equal to minus pi by 2 which belongs to the minus pi by 2 வந்து plus pi by 2. அவ்வளோ ஆன்சர். சரிங்களா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் வருமா? tan inverse of sin of minus pi by 2 minus 5 by 2. இப்போ நமக்கு பாருங்க, இப்போ சைன் சொல்லும் போது நமக்கு வந்து minus pi by 2 plus pi by 2 வரணும் இல்லையா? ஆனால் இப்போ pi by 2 into 5 அப்போ minus 450 வந்துடும். அப்போ நமக்கு வந்து அந்த டொமைனில் வராது இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க, இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம் நமக்கு சைன் ஆஃப் -10 வந்துடும், மைனஸ் சைன் θ. சரிங்களா? ரோஸை போகிறோம் தான் சைன் ஆஃப் -10 மைனஸ் சைன் θவா, மைனஸ் சைன் ஆகும் 5 விட்டு வந்துடும். நெக்ஸ்ட் இது என்ன பண்ணலாம், இப்போ சைன் ஆஃப் இது எல்சியம் போட நேரம், அதாவது நமக்கு ஃப்ராக்ஷன் 3 பண்ண நமக்கு அதாவது 5 2 எப்படி வரும், 2 2 4. இப்போ போர்ஷன் 2π போடலாம், ரிமைண்டர் 1 தானே, அப்போ pi by 2. அப்போ இதனாச்சு நமக்கு 2π plus θ சொல்லும்போது 360 plus θ இல்லையா? sin 360 plus θ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பண்ணது ப்ளஸ் தான் இல்லையா? இப்போ sin θ வந்துடும். ஆனால் ஃப்ரண்ட்ல மைனஸ் sin 90 வந்து. இப்போ இதுங்க வேறு நமக்கு தெரியும் உங்களுக்கு, இதில் 1 மைனஸ் இது என்ன எக்ஸ்ட்ரா 1 தானே, sin 90. இப்போ tan inverse ஆஃப் -1 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன சொல்லுவீங்க, minus pi by 4. சரிங்களா? tan inverse ஆஃப் +1 plus pi by 4, மைனஸ் என்ன நமக்கு minus pi by 4 வந்துடும். which belongs to நமக்கு minus 90லேருந்து plus 90 இருக்கு. சரிங்களா? இப்படியும் போடலாம், இல்லை இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நீங்கள் லெட் நம்ம எப்பயும் போடலாம், லெட் y ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், tan -1 எடுத்துப்போம். அப்படின்னா வரும் tan y வரும் -1 வரும், மைனஸ் tan pi by 4 போடுமா. இப்போ உள்ள கொண்டு போயிடுவோம், இப்போ tan ஆஃப் மைனஸ் pi by 4. சரிங்களா? இப்போ therefore y வரும் minus pi by 4. இதுதான் நான் ஷார்ட்டாக இங்கே போட்டேன். சரிங்களா? வரும் நெக்ஸ்ட் தேர்ட் சம் போடலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம். இது இந்த சைன் 5 பார்த்தீங்களா, இந்த 5 ஆக்சுவலாக நமக்கு டிகிரியாக வச்சு நீங்கள் போடாதீங்க, இது ரேடியன். ஆக்சுவலாக ரேடியனில் கொடுத்துருக்காங்க. ரேடியன் என்னன்னா அந்த பையன் ஆக்சுவலாக என்ன வேல்யூ போடுவோம், நமக்கு 3.14 போடுவோம். நீங்கள் 3.14 போடுவோம். நம்ம சைன் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு டொமைன் அது மைனஸ் pi by 2 வந்து பிளஸ் pi by 2. சரிங்களா? அப்போ இதை நான் 2 ஆட் என்ன வரும், எனக்கு 1.57 வருமா? அப்போ நம்ம என்னன்னா -1.7லேருந்து ப்ளஸ் 1.7 தான் இந்த ரேடியனில் போகும்போது வரும் சைன் எக்ஸ். ஆனால் இங்கே என்ன இருக்கு, 5 ரேடியன் இருக்கு. அப்போ இந்த இன்டர்வல் வராது இல்லையா? அப்போ என்ன நம்ம பண்ணலாம் பாருங்களா. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ண நீங்கள், சரி நான் பை ஆட் பண்ணி பாரு, நம்ம சொல்லலாம் பை ப்ளஸ் பை ஆட் பண்ணி பையை மைனஸ் பண்ண வச்சுங்க. அப்படி பண்ணோம்னா பை வேல்யூ 3.14. சரிங்களா? இந்த டீட்டா இப்போ இங்கே 5 இருக்கா, 5 மைனஸ் 3.14 நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணினா என்ன வரும் பாருங்க, நீங்கள் 6 9 8 வருமா, இது 1 வரும். 1.86 வந்துடுச்சு. ஆனால் நம்ம இங்கே என்ன இருக்கு, 1.57 தான் இருக்கு. அப்போ இதுவும் நமக்கு இன்டர்வல் வரல. சரிங்களா?
அப்போ பை பிளஸ் தீட்டா மைனஸ் இதுவும் நமக்கு செட் ஆகாது. அப்போ என்ன நெக்ஸ்ட் பண்ணுறோம், 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், 2π ஆட் பண்ணுறோம். அதே நேரத்தில் பண்ணுறோம் 2π மைனஸ் பண்ணுறோம். அப்போ சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ 2π சரி பண்ணலாம் ஈஸி. இப்போ இது இன்டர்வல் ஆகுது பார்க்கலாமா? இப்போ 5 மைனஸ் 2π பை வேல்யூ இந்த 3.14 தானே. அப்போ 2 இன்ட்டு 3.14. இப்போ 5 மைனஸ் வரும் 8 to 6.12 வருமா? அப்போ என்ன வரும், மைனஸ் 1.28 வருது. 1.28. அப்போ இந்த மைனஸ் 1.28 எங்க கண்டிப்பாக இருக்கும், மைனஸ் 1.5லேருந்து ப்ளஸ் 1.57 இருக்கும். சரிங்களா? இந்த இன்டர்வல் வந்துருமா? அப்போ நம்ம இது போகிற கரெக்ட். ஓகேங்களா? சொல்ல போறீங்களா உங்களுக்கு? சைன் ஆஃப் என்ன பண்ணுறோம், 2π பையை ஆட் பண்ணி இந்த 5 கூட இருக்க 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். இது என்ன ரீசன் இப்படி பண்ணுறோம்னா, இந்த 5 நமக்கு எந்த இன்டர்வல் வராது, நமக்கு -5 ப்ளஸ் 5 வராது. சரிங்களா? அது நோட் பண்ணிட்டு மாதிரி அடிச்சிடறேன். என்ன ரீசன்னா 5 அது ஆக்சுவல் ரேடியன் இருக்கு. இது நாட் பிலாங்ஸ் டு அது -π/2 வந்து +π/2. சரிங்களா? -π/2 அர்த்தம் மைனஸ் நமக்கு 1.57 மீனிங்கு, +π/2 ப்ளஸ் 1.57 மீனிங். சரிங்களா? அதுக்குள்ள வராது, 5 வராது. அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணுறோம், 2π ப்ளஸ் மைனஸ் 2π ஆட் பண்ணிக்கிறோம். 2π மீனிங் நமக்கு அந்த ஆக்சுவலாக 6.28 அர்த்தம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை லைட்டாக பண்ணலாம். இப்போ 2π ஜஸ்ட் ஒரு குரூப்பிங் பண்ணிடுறேன். 5 மைனஸ் 2π ஒரு சின்ன குரூப்பிங் பண்ணிடுறேன் உள்ள. சரிங்களா? இப்போ இதை பாருங்க எப்படி இருக்கு, சைன் ஆஃப் 2π பிளஸ் தீட்டா, அதாவது அந்த 360 பிளஸ் தீட்டா. சைன் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா என்ன வரும் நமக்கு, சைன் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா. 360 தான் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல சைன் அது பிளஸ் தான். 360 பிளஸ் தீட்டா சொல்லும்போது சேஞ்ச் ஆகுது, சைன் சைனாக தான் இருக்கும். அப்போ பிளஸ் சைன் தீட்டா அர்த்தம். அவ்வளோதான். சைன் ஆஃப் 360 பிளஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா. அப்போ இங்கே நமக்கு சைன் ஆஃப் 5 மைனஸ் 2π. சரியா? இப்போ என்ன பண்ணுங்க, சைன் சைன் கேன்சல் ஆகிடுமா? இப்போ 5 மைனஸ் 2π வரும். இது 5 மைனஸ் 2π நமக்கு மைனஸ் 1.28 அர்த்தம். இது கண்டிப்பாக அங்கே இருக்கு நமக்கு -π/2 வந்து +π/2 இருக்கு. அவ்வளோ. சரிங்களா? ரொம்ப டிஃப்ரெண்டான சம் தான் அது. இது இம்பார்ட்டன்ட் சம் கூட. இது எக்ஸாம் வந்திருக்கு. அதுவும் நல்லா பார்த்துங்க. 5ன்றது டிகிரி கிடையாது, அது ரேடியன். அவ்வளோ. அதை வச்சு நான் போடுங்க. நம்ம என்ன பண்ணுறோங்க, 2π ஆட் பண்ணி 2π மைனஸ் பண்ணுறோம். இதே நீ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் 10 ஒரு சம் வரும் உங்களுக்கு. அங்கே ஆக்சுவலாக பண்ணுவோம் 3π ஆட் பண்ணி 3π மைனஸ் பண்ணுவோம். சரிங்களா? அது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான். ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் தான்.